LKP எனப்படும் வர்த்தக வாகனங்கள் லைசன்ஸுகளுக்கான கடிதங்களுக்கு ஒப்புதல் தருவதில் நிகழ்ந்திருக்கும் லஞ்ச லாவண்யத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் என்று நம்பப்படும் ஓர் அமைச்சின் ஏஜென்சியில் பணிபுரிந்த முன்னாள் பணியாளரும் மேலும் 2 தொழிலாளர்களும் நேற்று சனிக்கிழமை தொடக்கம் 4 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். புத்ராஜயா மஜிஸ்ட்ரேட் நீதிமன்ற பதிவதிகாரி ஷாருல் ஷாஸ்லி மட்ஸைன் 30 வயதிற்குட்பட்ட 2 பெண்கள் ஒரு ஆடவர் ஆகிய மூவரையும் மேல் விசாரணைக்காக தடுத்து வைப்பதற்கான உத்தரவை பிறப்பித்தார் என்று MACC எனப்படும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தகவல் அறிந்த வட்டாரம் ஒன்று தெரிவித்தது. புத்ராஜயாவில் உள்ள MACC தலைமையகத்தில் வெள்ளிக்கிழமை கைதாயினர் என்று அந்த வட்டாரம் மேலும் கூறியது. இந்த மூவரும் 3000 ரிங்கெட் முதல் 20,000 ரிங்கெட் வரை லஞ்சம் பெற்றனர் என்று நம்பப்படுகிறது. MACC துணை தலைமை ஆணையர் மூவர் கைது செய்யப்பட்டிருப்பதை உறுதிப்படுத்தினார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.